Dear 5th standard children, today we are going to see the subject science. So take your science book and take page number 65. Previous class what we have seen about the causes of disease. Causes of disease இதன் மூலமா நமக்கு வருது microorganisms. So microorganismsனா எதெல்லாம் சொன்னோம்? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கைன்னு சொன்னேன். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா மெட்டபாலிக் ஃபேக்டர், எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர், எக்ஸாம்பிள் கலர் பிளைண்ட்னஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எக்ஸாம்பிள் பாக்டீரியல் டிசீஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்டர் மராஸ்மஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர் காலரா. ஸோ இதன் மூலமாலாம் நமக்கு டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரீ கொடுத்து ஸோ இதெல்லாம் நம்ம சரியாக எடுத்துக்கல, இந்த மாதிரிலாம் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா எந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த ட்ரீஸ் மூலமாகவும் பார்த்தோம். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ டிசீஸில் என்ன மாதிரி வகைகள்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் பார்த்துக்கலாம். Do you know more number of people die every year due to heart disease than any other disease? அதாவது நவடேஸில் மித்த வியாதியோட ஹார்ட் டிசீஸில் தான் அதிகப்படியான மக்கள் இருக்கிறாங்களாம். ஏன் ஹார்ட் டிசீஸ் வருது? பிகாஸ் ஆஃப் புவர் டயட். ஓகே, ஸோ நம்ம புவர் டயட்டுன்னு சொல்கிறதோட அன்வான்ட் திங்ஸ், நிறைய அன்வான்ட் திங்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஹெல்தி போய் அன்ஹெல்தி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, நமக்கு கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிட்டால நம்மளுக்கு நிறையா ஃபேட் பிளாக்கேஜ் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது. அதேமாரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மைண்டில் போட்டுக்கிறதால நம்ம ஹார்ட்டு இன்னும் ரொம்ப வீக் ஆகுது. ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக்கும் வருது. ஸோ நவடேஸில் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 67 வயசு இருக்கிற பீப்புளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈவன் 25, 30, 35 இந்த மாதிரி பீப்புளுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது டியூ டு their diet also. Okay, we'll move on to the topic. There are 4 main types of disease there. So மொத்தம் 4 main types சொல்கிறாங்க. which are they? Infectious disease, hereditary disease, physiological disease, deficiency disease. Infectious disease, hereditary disease, physiological disease and deficiency disease. ஓகேங்களா? ஸோ 4 டைப்ஸ் ஆஃப். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னா அதாவது தொற்று வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது. தட் இஸ் called as infectious. Okay, infectious disease are caused by microorganism which invade our body and multiply inside them. அதாவது invade அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே நமக்கு தெரியாமையே உள்ள ஊடுருவது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் கோல்டு. தீஸ் டிசீஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். இப்போ காமன் கோல்டு, இப்போ யாரோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அச்சுன்னு தும்முவாங்க, இல்லை வெளியில் போய் எச்சு துப்புவாங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணும், அதில் இருக்க வைரஸ் நமக்கு ஒத்தி நமக்கு என்ன வந்துடுது, கோல்டு வந்துடுது. நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சா ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு சளி பிடிக்கும், அப்புறம் ஃபீவர் வரும். ஸோ கண்டினியூஸ் செயின் ப்ராசஸ் மாதிரி எல்லாருக்குமே வந்துடும். பிகாஸ் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? நமக்கு என்ன ஆகிடுது, காற்று மூலமாகவோ இல்லை வாட்டர் மூலமாக கண்டாமினேட் ஆகி நமக்கு என்ன ஆகிடுது, காமன் கோல்டு வந்துடுது, அதாவது சளி பிடிச்சிடுது. ஓகேங்களா? லைக் கொரோனா கூட இப்போ அந்த மாதிரி தான்மா. கொரோனா என்னது, எதுக்காக நம்ம மாஸ்க் வியர் பண்ணுறோம்? ஸோ நம்ம பேசுகிறதால அந்த வைரஸ் கூட என்ன ஆகும், மித்தவங்களுக்கு பாதிப்பை கொண்டுட்டு வரும் தானே. nowadays we are using the mask. Yes, okay. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொற்று வியாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவறதுக்கு பேர் தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், ஹெரிடிட்ரி டிசீஸ். ஓகே, ஹெரிடிட்ரினா மரபணுன்னு சொல்லுவாங்க, அதை பரம்பரையாக வரதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்ரி டிசீஸ் அக்கர்ஸ் டியூ டு அப்நார்மலிட்டிஸ் இன் த ஜீன். அதாவது நம்மளோட ஜீன் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா, அப்நார்மலிட்டி ஆஃப் ஜீன், நம்மளோட ஜீன் கொஞ்சம் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹார்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. These diseases are passed from parents to children. எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாமாக்கோ இல்லை தாத்தாக்கோ பாட்டிக்கோ யாருக்கு வேணாலும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதிக்கும்னு கிடையாது, ஏதோ ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஜீன் மூலமாக வருதுன்னு சொல்லுவாங்களே, நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்க, நீ உங்கள் அப்பா மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இப்போ லைக் மீ ஆல்சோ, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு காமன் கோல்டு இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் என்னோட பையனுக்கும் சேம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது ஹெரிடிட்ரி தான். ஸோ என்னோட ஜீன்லேருந்து தான் அவனுக்கு பரவுது. ஸோ அந்த மாதிரி தான்மா நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து
ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தருக்கு வரதுக்கு பேர் தான் ஹெரிடிட்ரி. ஜீன் மூலமாக வரது தான் ஹெரிடிட்ரி டிசீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஹார்ட் டிசீஸ்னால் லைக் ஹார்ட் அட்டாக் சொன்னாலே அந்த மாதிரி. ஓகே, ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ்னால் உடல் ரீதியான பாதிப்பு. ஓகேங்களா. டிசீஸ் which are caused due to malfunction of body organs are called physiological disease. அதோ malfunction fail to ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி, அதாவது நார்மலாக அதாவது நம்ம உடல் எப்பயுமே ஒரு நார்மலான விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த நார்மலான விஷயத்தை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ். எக்ஸாம்பிள் ஆஸ்மா. இதுக்குமே எக்ஸாம் என்ன சொல்லிக்கலாம். ஆஸ்மானாலே இப்போ ஆஸ்மா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காமன் கோல்டு மாதிரி தான்மா. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும், ஏதோ ஒரு அலர்ஜி ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி திங்ஸ் நமக்கு நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணிட்டோம், அதுமாதிரி நம்ம மூச்சில் இழுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அச்சுன்னு தும்முவோம். அதுக்கப்புறம் என்ன நமக்கு ஸ்னீஸ் ஆகும், அதை மூக்கெல்லாம் ஒன்றுனா ரன்னிங் நோஸ் மாதிரி ஆகும். அப்புறம் அப்படியே தனித்தனியாக கொட்ட ஆரம்பிக்கும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகிடும், அப்படியே ஃபீவரிஷ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், இரும ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் நமக்கு அப்படியே இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆஸ்மாவாக இருக்கும். ஆஸ்மா கன்வெர்ட்டட் இன்டு டியூபர்குலோசிஸ், அதாவது காசநோயின்னு சொல்லுவாங்களா, அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுமா. சரி, இது எவ்வளோ ஏன் நடக்குது? பிகாஸ் நம்மளோட உடம்புல இருக்க இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தின்னு இருக்கு இல்லையா, எதிர்ப்பு சக்தி நமக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா இந்த ஆஸ்மா வரும். சரிங்களா. இப்போ ஒரு கிருமி உள்ள நுழையுதுன்னா நம்ம பாடி தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் என்ன ஆகுது, அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இல்லை. அதனால தான் இந்த மாதிரி காசஸ் வருது. ஓகேங்களா. இப்போ புரிஞ்சதா ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ்னால் asthma is an example for physiological disease. Next one is deficiency disease. A diet which contains all essential nutrients in correct proportion is indispensable for maintaining good health. Deficiency is one or more of nutrients causes various diseases. They are called deficiencies. அதாவது deficiency disease என்னன்னா நமக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்காதுதாம்மா. இப்போ நான் என்ன சொல்லுவோம், நம்ம யூஸ்வலாகவே அம்மா அப்பா நம்ம டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறேன், நல்லா காய்கறி சாப்பிடுங்க, சத்தான உணவாக சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க, உங்களோட பாடி ப்ராப்பராக இருக்கிறதுக்காக தான். இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் நல்லா கண்ணு தெரியணும் என்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, கேரட் சாப்பிட்ணும், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, எக்கு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, ஃபிஷ்ஷு சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, நிறையா பீட்ரூட் சாப்பிட்டா நம்ம பிளட்டுக்கு நல்லது. இப்படி ஒன்றுக்கும் நம்ம ஒரு காய்கறியை ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இன்டேக் பண்ணாமல் இருந்தோன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஃபிஷியன்சி டிசீஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. இங்கே பர்டிகுலரைஸ் பண்ணி இங்கே டிஃபிஷியன்சின்றது காமனாக சொல்லியிருக்காங்க. இதுலேயே ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி மெயினாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் அண்ட் குவாஷியேக்கர். என்னதுமா, மராஸ்மஸ் அண்ட் குவாஷியேக்கர். இப்போ மராஸ்மஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன் மராஸ்மஸ் த சைல்ட் loses weight and it will appear as though bones are covered by skin. அதாவது இதை பாருங்கள், இந்த பிக்சரில் இந்த குழந்தை எப்படி இருக்குது, பயங்கர ஸ்கின்னியாக இருக்குது. ஒன்றாவது ஸ்கின்னியர் பிகாஸ் அந்த குழந்தைக்கு போதுமான அளவு ப்ரோட்டீன் போய் சேரலை. அதனால் அதோட உடம்பு என்ன ரொம்ப அப்படி மெலிஞ்சு போய் வெறும் தோல் எலும்பு மட்டும்தானே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தீஸ் டைப் ஆஃப் டிசீஸ் இஸ் கால்ட் மராஸ்மஸ். என்ன சொல்கிறாங்க, ஸ்கின்னியாக இருந்தால் அது பேர் என்ன சொல்கிறாங்க, மராஸ்மஸ். இன் குவாஷியேக்கர், இங்கே பாருங்கள், இந்த குழந்தைய பாருங்கள், குவாஷியேக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வயிறு அப்படி குண்டு உப்பி போயிருக்கா, ஃபேஸ் பாருங்கள் அப்படி பல்பியாக இருக்குது, காலெல்லாம் பாருங்கள் வீங்கி போயிருக்கு. ஸோ குவாஷியேக்கர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், குழந்தைங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்றது புரத சத்துன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ பில்டிங் பிளாக்கிங் அப்படின்வாங்க. நம்மளோட பாடியோட பில்டிங் பிளாக்கர்ஸே ப்ரோட்டீன் தான். ஸோ அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வியாதி நமக்கு கண்டிப்பாக வரும். See here, in kwashiorkor the child develops an enlarged belly with swollen face and feet. இங்கே எப்படி இருக்குது, என்லார்ஜ் பெல்லினா பெரிய வயிறு, வித் ஸ்வல்லன் ஃபேஸ், ஸ்வல்லன்ஸ்னால் வீங்கின மாதிரி ஃபேஸ் இருக்குது, அண்ட் ஃபீட் ஆல்சோ, அது அவனோட பாதங்கள் கூட. ஓகே, பை ஈட்டிங் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் என்னென்னலாம் நம்ம நல்லா சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி நோய் வராமல் தடுக்கலான்னா எக், மில்க், ஃபிஷ், க்ரீனி லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ், we can avoid protein deficiency disease. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வரத்தை நம்ம தடுக்கலாம். காட் இட்மா. See here, திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னது,
இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், தொற்று வியாதி, ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது. சரிங்களா? ஹெரிடிட்டி டிசீஸ்ன்றது ஜீன், பேரண்ட்ஸ்லேருந்து சில்ட்ரனுக்கு வர்றது. அடுத்தது ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு, அதாவது என்ன மால் ஃபங்க்ஷன், அது ஒரு 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 விஷயம் வந்து ப்ராப்பராக நமக்கு ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாமல் இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ். டிஃபிஷியன்சிஸ்னால் அதாவது சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்களா. ஸோ சத்து குறைபாடு இருந்தால் நமக்கு டிஃபிஷியன்சி டிசீஸ் வரும். அதில் மெயினாக தான் சொல்லியிருக்காங்க ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியில் 2 டைப்ஸ் என்னென்னது, மராஸ்மஸ் அண்ட் குவாஷியக்கர். மராஸ்மன்னா ஸ்கின்னியாக இருக்கிறது, குவாஷியக்கர்னா பார்த்தோன்னா வெளியில் ரொம்ப பெருசாக ஃபேஸ்லாம் வீங்கி போய் காலெல்லாம் வீங்கி போய் இருக்கிறது தான். ஸோ இதை தடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும், எக்கு, மில்க்கு, க்ரீனி லீவ்ஸ், ஃபிஷ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டா ரிச் ப்ரோட்டீன் ஐட்டம், அதாவது நல்ல பல்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. See here they have given here, do you know Kwashiorkor disease is found more among people in developing countries. இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரியா, டெவலப்டு கண்ட்ரிஸ் அம்மா டெவலப்பிங். நம்மளாம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். யூஎஸ்லாம் பார்த்தா டெவலப்டு, அவங்கெல்லாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க, நம்ம இப்போ தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. It is because their diet is high in carbohydrates which is cheaper and low in protein. ஆனால் என்ன இது எதனால மெயினாக நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து சீப்பாக கிடைக்குது, ப்ரோட்டீன் ஐட்டம் வந்து நம்மளால அதிகமாக வாங்கி சாப்பிட முடியாத ரீசன் தான். கார்போஹைட்ரேட் என்ன சொல்லலாம், ரைஸ். நம்மளுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிற விஷயம் என்னது, ரைஸ் தான். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாதம் தான். ஒரு சில வீட்டில் தான் மார்னிங் டிஃபன், ஈவினிங் டிஃபன், மதியானம் லன்ச் அப்படின்வாங்க. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப புவர் பீப்புளால் அது பண்ண முடியாது. ஏதோ ஒரு சாதம், ஏதோ ஒரு குழம்பு, ஏதோ ஒன்று. ஸோ காய்கறி பற்றிலாம் அவங்க வந்து கவலைப்படுறதும் கிடையாது, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதனால என்ன இது, அவங்களுக்கு ப்ரோட்டீன்றது உடம்புக்கு போதுமான அளவு போய் சேருறது இல்லை. As they live below poverty line, they couldn't offer protein rich ஃபுட்ஸ் விச் இஸ் காஸ்ட்லி. பிகாஸ் ஏன் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. காய்கறிக்காக போய் விலை கேட்டால் நான் அப்படியே தலை சுற்றுது இல்லையா. ஸோ 1 கிலோ வந்து 100 rupees, 1 கிலோ வந்து 150 rupees, 1 கிலோ 50 rupees அப்படின்னா லேடி வெஜ்ஜஸ் டெய்லி வேலைக்கு போகிறவங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு சாதத்தை வடித்து ஒரு கஞ்சி வச்சுட்டு ஏதோ முறுக்க தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ரோட்டீன் போகாது. ஸோ நம்மள மாதிரி வளர்கிற கண்ட்ரிஸில் தான் என்ன இது எந்த மாதிரி டிசீஸ்லாம் ரிச்சாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. Got it, children? Okay. So if you have any doubt, you can ask me anytime. Thank you, children.